சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் தாம்பரம் பாரத் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சரி ஹேண்ட் ஓவர் செரிமோனியும் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வீடு வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான அக்கா. இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இதே பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸாக இந்த வீடை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வீடு வாங்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்கிக்க முடியும். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டோட கம்மி ரேட்டில் வாங்கிக்க முடியும். கஸ்டமைசேஷன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரெக்டாக பில்டனுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு தேவைப்படாது. ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இதுக்கு பக்கத்தில் தான். அதனால் அந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஈஸ்டர்ன் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்னர்னு கூட சொல்லலாம். சேலையூர் புவனேஸ்வரி நகர் 3rd மெயின் ரோடில் அந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடை காமிச்சு முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லொக்கேஷனை மட்டும் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட் வழியாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இருக்குங்க. நீங்கள் மாடம்பாக்கம் மெயின் ரோட் வழியாகவும் அசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அதாவது பாரத் யூனிவர்சிட்டி ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ஃபீட் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் கிட்ட மட்டும் ஒரு 700 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீராம் கேட்வேயும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். அந்த பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். தாம்பரம் வேளச்சேரி ரோடையும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். அந்த பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி அசஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, ஸ்ரீராம் கேட்வே. அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா போரூர் பைபாஸும் நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வீடு வாங்குறேன்னா அதெல்லாம் பார்ப்பேன். அதனால தான் அதை நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீராம் கேட்வே, மெப்ஸு, நம்ம ஓஎம்ஆர் கார்டர், ஐடி அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. சரிங்களா? அடிக்கடி சவுத் ஜோன் போயிட்டு வருவோம் வசந்த். என்னோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டிலாம் எதிர்பார்ப்பாங்க. நான் ஓஎம்ஆர் கூட போயிட்டு வந்துருவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அதே மாதிரி லோரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருக்கும் இல்லை இருக்குது, நான் தெரிஞ்சுட்டு தான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க இல்லையா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்டாகவும் இருக்கிறாங்க. இவங்க அந்த மாதிரியும் அந்த டேர்ம்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் அந்தந்த விஷயங்களை கவனிக்க முடியும். இங்கே பாருங்களேன், இந்த காம்பவுண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஃபினிஷ் கச்சாமுச்சான்னு இல்லாமல் உங்களுக்கு எங்கெங்கே பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அங்கங்கே பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணுறது மேட்டரில் அதை கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த 2 விண்டோவுக்கு சேர்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஒரு சன்ஷெட் கொடுத்து அந்த விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரில்ஸ் ஹேண்டில் பாருங்கள், உங்களுக்கு எம்எஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் நான் உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வரப்போகிற ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கேட் இருக்குது. கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. இது கார்னர் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இப்போ வர ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் கிடையாது, ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. மெயின் டோர் எல்லாமே ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேசிங் தான் வாஸ்து முறைப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவி கிடையாது, அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபில் பண்ணியிருக்கோம் வசந்த் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி காமன் ஏரியா பவர் பேக்கப்பும் அதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லுங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டினுடைய பூமி பூஜை ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அதை மூலியமாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ரோடுக்கு சைடில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமான ஏரியாவாக இருந்தது அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்கு ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் இபி லைனும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லாபிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கணும். லாபிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ வர ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாபிக்கும் உங்களுக்கு அசஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாபியை நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ண போகிறோம் வசந்த் அதில் இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எம்பரர் பிராண்ட் லிஃப்ட்டுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாடல் ஃப்ளாட்டை பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தாங்க. இந்த வீட்டினுடைய மெயின் டோர் வந்து சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஹாரிஸ் போடியமில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. சைஸஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் டைனிங் இருக்குது. உங்களுக்கு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குங்க. சரிங்களா? இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து எம்எஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஆல்வின் மெமோரியல் ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ட்ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஃபிட்ஜி ஸ்கூல், இது ஸ்ரீ நிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். எம்சிசி ஸ்கூல் இருக்குது, எம்சிசி காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு பசங்களுக்கு எஜுகேஷன் வைஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப தூரம் அலைய வைக்க தேவை இருக்காது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சனுங்க. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் இருக்குது, உங்களுக்கு வால்டேஜ் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் தான் பண்ணிக்கணும் வீடை வாங்க போகிறவங்க. சரிங்களா? இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத், எஸ்கோ பிராண்டில் உங்களுக்கு சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்பேஸர் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணும்போது கூட அதை நான் தனித்துவமாக சொல்லி தான் பண்ணியிருந்தேன். இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம், உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோவில் 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். செட்பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விட்டு கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போனதிலே பில்டர் சொல்லியிருந்தாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்டில் நான் கண்டிப்பாக அதையும் பார்த்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். கரெக்டாக விட்டுருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய அட்டாச் பாத். உள்ள வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்ட் டேப்போட வாஷ் பேஷன் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டாப் பிராண்ட் தான் மாட்டுவோம்னு சொன்னாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா இருக்குது, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கிளாசெட், எஸ்கோ பிராண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் செகண்ட் பெட்ரூம் இருக்குது, 2 யூபிவிசி விண்டோஸோட. சூரிய ஒளி நல்லா உள்ளே வருது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். அதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன் வாங்கினீங்கன்னா இப்போ சன் செட் ஆகுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூஞ்சில் அடிக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைமில் உங்கள் மூஞ்சில் அடிக்குங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லணும் இல்லையா? அதனால தான் இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஸ் போடியம், 2800 ஸ்கொயர் ஃபீட், ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா, சிஎம்டி அப்ரூவ் லேண்டுங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK 2 டாய்லெட்ன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 2 டாய்லெட். பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42%. ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங். நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்கும்பொழுது உங்களுக்கு பிடித்த யூனிட்டே உங்களுக்கு கிடைக்கும். லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லொக்கேஷனோட கூகுள் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரேட்டு தானே கேட்குறீங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 87.5 lakhs, 3 BHK 2 டாய்லெட்டுங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃப்ளாட் வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரேட்டை விட கம்மி ரேட்டில் வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச லொக்கேஷன் வீடு வாங்கிக்க முடியும். கஸ்டமைசேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் அந்த மாதிரி கூட. உங்களோட சொந்த வீடை நீங்களே பார்த்து கட்டுற ஒரு ஃபீலும் இருக்கும். தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது எப்போ ஓசை கொடுப்பா நான் தண்ணி பாய்ச்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேபர்ஸ்ட்டை கூட வாங்கி தண்ணி பாய்ச்சிற ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு வாங்குவவங்களுக்குலாம் கிடைக்கும். நான் அதை தப்பு சொல்லலை, பட் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் வெட்டிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் செரிமனியோட வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் யூடியூப்லேயே உங்கள் குடும்பத்தில் நினச்சி ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.